வணக்கம். தேவேந்திரருக்கு ஒரு குணம் உண்டு. தேவேந்திர குலத்தானுக்கென்று ஒரு தன்மானமும் உண்டு. சில வரிகள் உங்கள் முன். இயற்கையில் ஈகை குணம் படைத்த சமூகம், எளிமையில் வாழ்ந்தாலும் தன்மானத்தோடு வாழ நினைக்கும் சமூகம், மனதில் ஒன்றும் வெளியில் வேறொன்றும் நினைத்து பேசாத சமூகம், எதையுமே நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய சமூகம், எப்போதும் தனியாக நின்று சவால்களை சந்திக்கக்கூடிய சமூகம், எந்த ஒரு சமூகத்தையும் அண்டி பிழைக்காத சமூகம், அதிகாரத்திற்கு ஒருபோதும் அடிபணியாத சமூகம், பணத்திற்காக கும்பிடு போட்டு பிழைப்பு நடத்தாத சமூகம், பணத்திற்காக தன்மானத்தை இழக்காத சமூகம், சிங்கம் போல தன்னிச்சையாக நின்று வெற்றி பெற்ற சமூகம், எதையுமே திறந்த மனதோடு பேசக்கூடிய சமூகம், பசி என்று வருபவர்களுக்கு தன் வயிறை பட்டினி போட்டு பிறருக்கு பசி தீர்க்கும் சமூகம், வாரி வழங்குவதில் வள்ளல் குணம் படைத்த சமூகம், இம்மண்ணின் பூர்வ குடிகள் கொண்ட சமூகம், உலகத்திற்கே நெல் என்ற தானியத்தை அறிமுகப்படுத்திய சமூகம், உலகத்திற்கே குடும்ப நாகரிகத்தை தோற்றுவித்த சமூகம், உலகத்திற்கே வேளாண்மையை கற்றுக் கொடுத்த சமூகம், வேந்தர்களுக்கு உணவளித்த சமூகம், கல் தோன்ற காலத்திலே முன் தோன்றிய மூத்த குடி சமூகம், வந்தேறிய நாயக்கர்களுக்கும் ஆரியர்களுக்கும் கூட்டிக் கொடுக்காத சமூகம், தமிழ் பாரம்பரியத்திற்கு சொந்தமான சமூகம், இயற்கையிலேயே அநீதிக்கு எதிராக போராடக்கூடிய வல்லமை பெற்ற சமூகம், வீரம் என்பதே இயற்கையில் பெற்ற சமூகம், பல கோவில்களில் முதல் மரியாதை பெற்ற வரும் சமூகம், சேர சோழ பாண்டியர்களின் வழிவந்த சமூகம் நம் சமூகம். நன்றி, வணக்கம்.